ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நோம்புலாம் சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னும் 10 நோம்பு தான் இருக்குது. ஓகே, நேற்று எங்கள் வீட்டில் சிக்கன் சமோசா பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரெடிமேட் சீட்டு தான் வாங்கியிருந்தேன், சமோசா சீட்டு. நோம்புங்கிறனால அதிகமாக ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க முடியல, அதனால் ரெடிமேடாக வாங்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து இன்றைக்கி சிக்கன் சமோசா தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வெஜிடபிள் சமோசா செய்யலாம், அது உங்கள் விருப்பம்தான். இதே மாதிரி தான் எல்லாமே மசாலா எல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா தான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா? அவங்களுக்கு அதிக காரம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதுவும் பச்சை மிளகாக்கு வாயில் கடிபட்டால் அப்படியே வச்சுடுவாங்க. என் பொண்ணு அப்படி தான். அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன். 2 சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க. பெரிய அடுப்பில் வைக்காதீங்க, சின்ன அடுப்புலேயே வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இந்த சிக்கன் வந்து நான் முன்னாடியே வேக வச்சுட்டேன். உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு வேக வச்சுட்டு மிக்சியில் போட்டு அதை நல்லா அடிச்சுட்டு வந்திருக்கேன். உதிரி உதிரியாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு போன்லெஸ் சிக்கனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். ரொம்பலாம் இஞ்சி பூண்டு தேவையில்லை, 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ அது வதங்கிடுச்சு. இதுக்கு இப்போ மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா இல்லது கரம் மசாலா அல்லது மட்டன் மசாலா எதுவானாலும் உங்கள் விருப்பம்தான். வாசத்துக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். நான் வந்து இன்றைக்கி சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா சிக்கன் நம்ம செய்கிறோம் இல்லையா? அதனால் சிக்கன் மசாலா சேர்த்துட்டேன். இப்போ இது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் சின்னதாக கட் பண்ணி, நான் வேக வச்சு வைக்கல, அப்படியே கட் பண்ணி ஒரு கேரட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா இதை வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, அந்த எண்ணெயிலே அது வெந்து வரட்டும். சிக்கன் ஆல்ரெடியும் வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம், அதனால் கடைசியாக சேர்த்தா போதும். இப்போ இது நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் இது குக் ஆகிடும். நம்ம ஆயிலே நம்ம குக் பண்ணுறோம் இல்லையா? தண்ணி எதுவும் தேவையில்லை, ஆயிலே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ இதுவும் வேக வச்சு நம்ம மிக்சியில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது வந்துகிட்டே இருக்கு பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிவிடுவோம். சிக்கன் பீஸையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அல்லது 1 நிமிஷம் போதும். நம்ம வேக வச்சு தானே எடுத்துருக்கோம், அதில் உப்புலாம் இருக்குது. கொஞ்சம் இந்த மசாலா காரம் பிடிக்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றாகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிட்டு இறக்கி வச்சுருவோம். இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு மற்றது எல்லாமே நான் ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரீசரில் வச்சுக்க போகிறேன். அப்பப்போ நம்ம தேவைப்படும் போது எடுத்து செஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்காகத்தான். இப்போ நான் வந்து இதை பாருங்கள், சூடு ஆற வச்சுட்டேன். நல்லா ஆறட்டும், இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். நம்ம இன்றைக்கி சமோசா சீட்டை தான் செய்ய போகிறோம்னு சொன்னேன் இல்லையா? ஒரு சில பேர் சமோசா சீட்டு எப்படி நம்ம மடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இதே அப்படியே திருப்பிடுங்க, டர்ன் பண்ணிடுங்க. அப்படி தான் பண்ணிவிட்டு அவ்வளோ பாருங்கள், நமக்கு பேக்கெட் மாதிரி வந்துடுச்சு இல்லையா? இப்போ இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் என்ன வைக்க போகிறோமோ அதை வச்சு விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் வச்சு அமுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா அமுக்கி விட்டுருங்க. அமுத்தி விட்டுட்டு நம்ம மைதா மாவும் கொஞ்சம் தண்ணியும் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்லையா, அதில் தடவி விட்டுருங்க. இல்லைன்னா விரல்குள்ளே வச்சு தடவி விட்டாலும் போதும். நல்லா டைட்டாக இந்த மாதிரி மடிச்சிட்டு அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு இதையும் அப்படியே மடிச்சிருங்க. நல்லாவே ஒட்டிக்கும். நம்ம பேஸ்ட்டு கம் மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அது அவ்வளோதான். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான சமோசா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுடுங்க. ஃபேனில் வச்சு பண்ணாதீங்க, சமோசா சீட்டு காஞ்சி எல்லாமே உடஞ்சிடும். அதனால் ஃபேன் இல்லாமல் அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் இதை ரெடி பண்ணுங்கள். இப்போ அடுப்பில் நம்ம எண்ணெயை வச்சாச்சு, காஞ்சிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பொரிச்சிடுங்க. அப்போ தான் சமோசா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
நம்ம கடைசி வரைக்கும் நைட் வரைக்கும் இருந்தால் கூட கிறிஸ்பினஸ் போகவே செய்யாது. சூப்பராக அப்படியே டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிச்சு எடுத்தால் தான் அந்த மாதிரி வரும். இல்லைன்னா நம்ம பார்க்கும்போது கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் ரொம்ப சாஃப்டாகி மொறுமொறுப்பு தன்மையே இல்லாமல் இருக்கும். சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் இருக்கும். இது வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த மாதிரி கலர் நல்லா கொஞ்சம் டார்க்காக வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். எத்தனை மணி நேரம் ஆனாலும் அப்படியே அந்த கிறிஸ்பினஸ் போகவே செய்யாது. அதனால் சொல்கிறேன், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். குயிக்காக கெஸ்ட்டு வந்தால் கூட 5 நிமிஷம் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய சமோசா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இஃப்தாருக்கு நேரம் நெருங்கிட்டே இருக்குது. சமோசா ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் டேஸ்டிங் பார்க்கல. நோன்பு திறந்ததுக்கப்புறம் தான் டேஸ்ட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு என்னோடய பொண்ணும் ஹஸ்பண்டும் சொன்னாங்க. ரொம்ப நல்ல மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னு அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டதுக்கே சூப்பராக இருக்குது. வீட்டில் செஞ்சது தான் அருமையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சிக்கன் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா எப்போவுமே டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் வீட்டில், குழந்தைங்க கேட்டோடனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.